அண்ணன் KRM ராதாகிருஷ்ணன் அவர்களை ஜெயிக்க வையுங்கள். திருச்செந்தூர் பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரின் பிரச்சாரத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. திருச்செந்தூர் தொகுதிக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எதுவும் செய்யவில்லை. இதனால் மாற்றத்தை விரும்புவதாகவும் அந்த நம்பிக்கையை தரும் வேட்பாளராக KRM ராதாகிருஷ்ணன் உள்ளதாகவும் மக்கள் கூறியுள்ளனர். 2026ல எங்களுக்கு KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக நிக்கிறாங்க. நாங்க எங்க ஊர்ல இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நாங்க இந்த தடவை KRM ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட் போடலான்ட்டு எல்லாருமே முடிவு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் 6 வருஷமா எங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யவே இல்லை. அதனால மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்க அவருக்கு தான் இப்போ ஒரு மாற்றத்தை கொடுப்போமே, அவர் வந்தா நல்லா இருக்கும் இல்லையா, அதனால அவங்களுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம். பரவாயில்ல, அந்த தாமரைக்கு. எதனால இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க? உதயசூரியன் இருந்தாங்க இல்லையா, அவங்க எதுவுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரல. அவங்க எங்கள் திருச்செந்தூரை பொறுத்தவரை அவ்வளோ ஒருமே நாங்கள் ஓட்டு போடக்கூடிய ஒரு சின்னம் தாமரப்பு சின்னத்தில் ஓட்டு போடணுங்க முடிவு பண்ணியிருக்கோம். இதுதான் நடக்கும். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அதாவது இந்த திருப்பு மாற்றம் இருக்குது. உங்களோடு இருக்கின்ற வேட்பாளர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், உங்களுக்காகவே இருக்கின்ற வேட்பாளர் அண்ணன் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள். நீங்கள் ஒரு முறை மாற்றத்தை உணர்ந்த